வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த பதிவில் பூமியின் துணைக்கோளான சந்திரனை பற்றிய பல அடிப்படை அறிவியல் தகவல்களை காண இருக்கிறோம். சந்திரன் என்னும் துணைக்கோள் பூமியை மையமாக கொண்டு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இந்த பாதையின் சுற்றுக்காலம் 29 நாட்கள் 6 மணி நேரம் பிடிக்கும். சந்திரன் இயற்கையாக ஒளிரும் தன்மை அற்றது. சூரிய கதிர்களையே அது பிரதிபலிக்கிறது. இரவு நேரங்களில் நாம் வானத்தில் காணும் சந்திரனானது 28 விதமான உருவங்களை காட்டுகிறது. குறிப்பிடத்தக்கவை வளர்பிறை சந்திரனின் வெவ்வேறு உருவங்கள் மற்றும் தேய்பிறை சந்திரனின் வெவ்வேறு உருவங்கள். இது மட்டுமல்லாமல் பௌர்ணமியில் முழு நிலவாக வெளிப்படுகிறது. அமாவாசை நாட்களில் சந்திரனானது முற்றிலும் சூரிய கதிர்களின் பிரதிபலிப்பு இன்றி காணப்படுகிறது. சூரிய கதிர்கள் சந்திரன் மீது பட்டு பூமியின் மீது பிரதிபலிக்கும் நிகழ்வானது வளர்பிறை சந்திரனாகவும் தேய்பிறை சந்திரனாகவும் நிகழ்கிறது. பூமியின் இரவு நேரங்களில் வெளிப்படும் சந்திரனின் இவ்விதமான கதிர்வீச்சு அனைத்து விதமான உயிரினங்களும் வளர்வதற்கு உந்து சக்தியாக உள்ளது. சந்திரனின் மேற்பரப்பு பள்ளங்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. இது விண்கற்கள் சந்திரனின் மேற்பரப்பு மீது மோதுவதால் ஏற்பட்டது ஆகும். இதை தவிர்த்து சில எரிமலை பள்ளங்களும் உள்ளன. பூமியிலிருந்து சந்திரனை நாம் காணும் பொழுது சந்திரனின் ஒரு பகுதியை மட்டுமே பார்க்க முடியும். அதனுடைய பின்பகுதியை பூமியில் இருந்து பார்க்கவே இயலாது. இதனை ஒரு எளிமையான விளக்கம் கொண்டு நாம் தெளிவு பெறலாம். ஒரு நாணயத்தை கருதுவோம் என்றால் அதற்கு இரு பக்கங்கள் உள்ளன. ஒன்று அசோகர் தலை உள்ள பகுதி, மற்றொன்று பூ உள்ள பகுதி. இப்போது இந்த நாணயம் சந்திரனாக இருப்பதாக கொண்டால் அந்த நாணயத்தின் இரு பக்கங்களில் தலைப்பகுதியை மட்டுமே பூமியிலிருந்து எப்பொழுதும் நாம் காண முடியும். அதன் பின்பகுதியான பூ பகுதியை நாம் பூமியிலிருந்து காண முடியாது. ஏனென்றால் சந்திரனின் தற்சுழற்சியும் சந்திரன் ஒரு முறை பூமியை சுற்றி வரும் சுழற்சியும் அவ்விதமாக இயற்கையில் அமைந்துள்ளது. சந்திரனின் மேற்பரப்பு ஈர்ப்பு விசை பூமியை விட மிக மிக குறைவாக உள்ளது மற்றும் சந்திரன் வாயுமண்டலம் இல்லாமல் இருக்கிறது. இதன் காரணமாக சந்திரனின் உயிரினங்கள் வாழ தகுதியற்று இருக்கிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது நிலா உலக வரைபடம். இந்த வரைபடத்தில் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. நிலவின் வெவ்வேறு இடங்களின் பெயர்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. 1957ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் விண்வெளி நிறுவனம் ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளை புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தியது. அது முதற்கொண்டு தற்போது 2024 வரை 70க்கும் மேற்பட்ட விண்வெளி பயணங்கள் சந்திரனை நோக்கி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றுள் பல விண்வெளி பயணங்கள் வெற்றியாகவும் சிலது தோல்வியாகவும் முடிந்துள்ளன. நிலவை நோக்கிய இந்த விண்வெளி பயணமானது லூனா, அப்பல்லோ, சர்வேயர் மற்றும் சந்திராயன் என்னும் பெயர்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ மிஷன் மூலம் மனிதன் சந்திரனில் கால் பதித்தது உலக அரங்கில் பேசப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ மூலம் நிலவை நோக்கிய சந்திராயன் பயணம் வெற்றிகரமாக அமைந்தது. சந்திராயன் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதோடு பிரக்யான் ரோவர் என்னும் விண்வெளி ஊர்தி நிலவில் பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்தது. நிலவில் தரையிறங்கிய இந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. நிலவின் தென்துருவ பகுதியில் நீர் ஆதாரங்கள் இருப்பதற்கான படங்களை இது அனுப்பியது. சந்திரன் துணைக்கோளை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் மூன்றும் நேர்கோட்டில் வரும் பொழுது சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ நிகழ்கிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நேர்கோட்டில் வரும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி நேர்கோட்டில் வரும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பகல் பொழுதில் ஏற்படும் சூரிய கிரகணம் இந்த கால அளவில் பூமியில் இரவு போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது.
இப்பொழுது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுகிறது. சூரிய கிரகணத்தின் போது சூரியனை சூழ்ந்துள்ள பகுதியினை நாம் தெளிவாக காணலாம். சந்திர கிரகணத்தின் போது பூமியின் நிழலானது சந்திரனின் மேற்பரப்பில் விழுகிறது. இதனால் பௌர்ணமி நிலவானது குறிப்பிட்ட கால அளவில் மங்கலாக தோன்றுகிறது. இந்த நிகழ்வானது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த பதிவில் பல சுவாரஸ்ய விண்வெளி தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி.